நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான உணவுப் பொருள் என்ன தெரியுமாங்க? நாம சுவாசிக்கிற காத்து. ஆமாங்க, ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் 100% உடம்புக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆரோக்கியமான ஆக்சிஜன் உடம்புக்குள்ள போற மாதிரி பண்ணிட்டீங்கனாலே போதும். வேற எந்த வைத்தியமும் உங்க உடல் உபாதைக்கு நீங்க பண்ண தேவையில்லை. எந்த நோயும் உங்களை அண்டாது. நோய் எதிர்ப்பு மண்டலம் 100% எஃபெக்டிவா இருக்கும். இது எப்படி சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம உடம்புல உள்ள இரும்பு சத்து ஹீமோகுளோபின்களை உருவாக்குது. அந்த ஹீமோகுளோபின்ல வெற்றிடம் இருக்கும். அது பலூன் மாதிரி இந்த ஆக்சிஜனை அதில் அடைச்சி எடுத்துட்டு போய் உடல்ல உள்ள அத்தனை உறுப்புகளையும் கொண்டு போய் சேர்க்கும். அந்த ஆக்சிஜன் தரும் எனர்ஜியை வச்சு எல்லா உடல் உறுப்புகளும் அதன் வேலையை வீரியத்தோட செய்யும். அப்ப நியூரோ கெமிக்கல்ஸ் கரெக்டா சுரக்கும், அதனுடைய என்சைம்ஸ் சரியா சுரக்கும், கிளான்ஸுகள் சரியா வேலை செய்யும். இதெல்லாம் பண்ணிட்டாலே நமக்கு எல்லா வியாதிகளுமே போயிடும். இப்ப இதனுடைய இயக்கங்கள் தடைப்படும் போது சரிவர சுரப்பிகள் சுரக்காத போது தான் நம்ம டாக்டர்கிட்ட போறோம், மெடிசின்லாம் வாங்குறோம், இதெல்லாம் சாப்பிட்றோம். அப்ப அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியமான ஆக்சிஜன் உடலின் அத்தனை உறுப்புகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். இந்த வேலையை செய்யறது நுரையீரல். இந்த நுரையீரல் பல காரணங்களால 100% வீரியமா இயங்க முடியாம இருக்கு. இதுக்கு சுற்றுச்சூழல் காரணத்துல இருந்து நம்ம சாப்பிடுற உணவு, புகைப்பிடித்தல் மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சளி பிடிக்கிறது, நுரையீரல்ல தண்ணி தங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் நுரையீரலை முழு வீரியத்தோட இயங்க விடாம பண்ணும். அப்ப இது அத்தனையும் ஒரே ஸ்ட்ரோக்ல கிளியர் பண்ணி அத்தனை கதவுகளையும் திறந்து இந்த நுரையீரல் முழு வீரியத்தினுடன் செயல்பட வைக்கக்கூடிய ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை நம்ம விடலாமா? அதே பொருள் கெட்ட கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, LDL HDLன்னு சொல்லிட்டு, அதுல அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை எரிச்சு தள்ளி நல்ல கொலஸ்ட்ராலை முழு வீரியத்தோட செயல்பட வைக்கக்கூடிய ஒரு பொருள் அது இருந்ததுன்னா நம்மளுடைய உடல் எடை, நம்மளுடைய தொப்பை இங்கதான் ஸ்டோர் ஆகுது இல்லையா, அந்த கெட்ட கொழுப்பு நிறைய, அதெல்லாம் கரைச்சி எரிச்சு தள்ளிடுச்சுனாலே நம்ம தொப்பை குறைந்து உடல்ல உள்ள கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறைஞ்சி உடல் அழகானதாக மாறக்கூடிய ஒரு பொருள். ரெண்டையும் செய்யக்கூடிய ஒரு பொருள். அதை ஒரு சின்ன ட்ரிக் மூலமா நம்ம பண்ண முடிந்ததென்றால் அது பெரிய விஷயம் இல்லையா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். வாங்க இப்ப அந்த பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதுதாங்க அந்த பொருள். இது என்னன்னு கேட்டீங்கன்னா இஞ்சி. என்ன சார் இஞ்சி தானே நாங்க காலகாலமா பயன்படுத்துறது அப்படின்னு சொல்றீங்களா? சரிங்க, இஞ்சியை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்? இஞ்சியை வச்சு நம்ம டீ போடுறோம், இஞ்சியை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம், இது கூட பூண்டை சேர்ந்து இஞ்சி பூண்டு விழுதா நம்ம பயன்படுத்துறோம். பானங்கள்ல, ஜூஸ்ல, குறிப்பா கரும்பு ஜூஸோட இது நல்ல அருமையான காம்பினேஷனா ஒத்து போகும். டேஸ்டும் நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்படி பல விதத்திலேயே நம்ம இஞ்சியை யூஸ் பண்ணாலுமே உலக புகழ் பெற்ற டாக்டர் மேண்டல் இஞ்சியை பத்தி ஆய்வு பண்ணி ஒரு சின்ன விஷயத்தை, ஒரு சின்ன ட்ரிக்கை அவர் சொல்றாரு. அது கூட நம்மளுடைய பாரம்பரியம், அந்த காலத்துல இருந்து இந்தியர்கள், குறிப்பா தமிழர்கள் ஒரு முறையை பயன்படுத்தி தங்களுடைய நுரையீரலை கிளீன் பண்றதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஒரு ட்ரிக் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நுரையீரல்ல தங்கக்கூடிய நெஞ்சு சளி, நாள்பட்ட நெஞ்சு சளி, நமக்கு தூக்கமே வர விடாம மூச்சு அடைக்கிற மாதிரி பண்ற விஷயத்துக்கு அப்படி மல்டி பர்பஸா ஒரு ட்ரிக் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதையும் இந்த வீடியோட இறுதியில் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இப்ப இந்த இஞ்சியை நம்ம அப்படி சமையலுக்கு பயன்படுத்தி பல விதங்களா சாப்பிட்றதை விட அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தினம் ஒரு இஞ்சி இந்த சைஸுங்க, இந்த சைஸ் பார்த்துங்க, 1/2 இன்ச்சு அகலம், ஒரு 1.5 to 2 இன்ச்சு நீளம் உள்ள இந்த இஞ்சியை தோலை உரிச்சு எடுத்துக்குங்க. இதை நீங்க வாயில வச்சு கடிச்சு சுவைச்சு சாப்பிடணும் அப்படின்றது தான் இப்போ இங்க பாருங்க. இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சாப்பிடும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாதிரி காரம், அந்த சுவை, ஒரு இது நாக்குல ஒரு எரிச்சல் இதெல்லாம் வரும். உடனே துப்பிடுவீங்க. சில பேருக்கு அது பழக்கமாகி சாப்பிடுவீங்க. இப்ப இதை விடாம அப்படி சாப்பிடும்போது பரவாயில்ல, அதை துப்பிடுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ட்ரை பண்ணுங்க, 2-3 முறைக்கு அப்புறம் இந்த வாயும் அந்த நாக்கும் அதுக்கு பழகிட்டு இது அவ்வளவு சுவையா இருக்கும். ஒரு கேக் பீஸை சாப்பிட்ற மாதிரியான உணர்வு உங்களுக்கு 2-3 முறைக்கு அப்புறமே உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த ஒரு கெட்ட இது ஓவர் ஸ்பைசினால வர அந்த அலர்ஜி, அந்த இது உங்களுக்கு வராது, கண்டிப்பாக வராது. இதுக்கு பழக்குங்க வாயை. இதனால 2-3 விஷயங்கள் என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் உங்க வாய் கிளீன் ஆகுது, இந்த டேஸ்ட் பட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது, அந்த பற்கள், ஈறுகள் அது எல்லாமே சுத்தமாகுது. வாய் சுத்தமாச்சுனாலே உங்களுக்கு நீங்க சாப்பிட்ற உணவுனுடைய
அந்த கெட்டு போகிற பாக்டீரியா மற்ற விஷயங்கள் சேர்ந்து உணவு உள்ளே போகாமல் நல்ல உணவாக ஆரோக்கியமான உணவு உள்ளே போகும். அதோடைய சத்துக்கள் உடம்புக்கு போகும். ரெண்டாவது விஷயம், இது செய்கிறது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கடித்து சுவைச்சு சாப்பிட்றது தான் 100% இந்த இஞ்சியினுடைய மருத்துவ பலன்கள் அப்படின்னு நீங்கள் படித்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அது அத்தனையும் 100% உடம்புக்கு போகணுன்னா இந்த மாதிரி கடித்து மென்று சுவைச்சு சாப்பிடணும். அந்த உமிழ் நீரோட ஒரு நிமிஷமாக அது வாயில் வச்சு சுவைச்சு சாப்பிடணும். இது ஃபுல் பீஸை சாப்பிடணும். இது எப்போ சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, காலை உணவு சாப்பிட்டதுக்கு 1/2 hour கழித்து, இல்லைனா மதிய உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் 1/2 hour கழித்து, இல்லைனா எந்த உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும், அது சாப்பிட்ட உடனே 1/2 hour கழித்து சாப்பிட்றது வந்து பெஸ்ட்டு. இந்த நாளில் எப்போ வேணால் சாப்பிட்லாம். காலையில் வெறுவத்தில் தான் சாப்பிட்ணுன்றது கிடையாது. நீங்கள் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றது தான் வந்து இதில் பெஸ்ட்டு. இப்போது இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நுரையீரலில் உள்ள அத்தனை விஷயங்களையும், மியூக்கஸ் மாதிரியான அத்தனை விஷயங்களையும் கிளியர் பண்ணி 100% ஆக்சிஜனுக்கு உள்ளே கொடுக்கறதோட இந்த சாறு உள்ளே போகும்போது அது வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை எரிச்சு தள்ளிடும். வெரி பவர்ஃபுல். இந்த மாதிரி முறையில் சாப்பிட்டு அது உமிழ் நீரோட கலந்து வயிற்றுக்குள்ளே போகும்போது மேஜிக்கலாக மிராக்கிளான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் மேண்டல் சொல்கிறாரு. அவரை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நல்ல ரிசல்ட் வந்ததாகவும் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளுடைய இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் வந்து இதை வந்து எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்றத பார்க்கலாம். வெத்தலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, பீட்டல் லீவ்ஸ், வெத்தலை போடுறது அப்படின்ற பழக்கம். இந்த வெத்தலைக்கான மருத்துவ குணங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. தெரியலன்னா கூட நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க, அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். வெத்தலைக்கு ஒரு அருமையான ஒரு குணம் ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குணம் எப்போ வெளிப்படுதுன்னா, அது இஞ்சியோடு சேரும்போது, இஞ்சியும் வெத்தலையும் சேரும்போது அந்த காம்பினேஷன் வந்து ஒரு மாய பொருள் மாதிரி, ஒரு மேஜிக்கல் பொருள் மாதிரி ஆயிடுது. மிராக்கிள்ஸை உண்டு பண்ணும். உங்களுக்கு நாள்பட்ட சளி, மார் சளி, படுத்தா தூக்கம் இல்லை, சளி குறையவே மாட்டேங்குது, மூக்கடைப்பு, தலைவலி, தலைபாரம், உடல் அசதின்னு ஏகப்பட்ட விஷயங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. 2 வெத்தலையை எடுத்துக்கங்க. இந்த சைஸுக்கான இஞ்சி 1/2 இன்ச்சு இஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதை வெத்தலைக்குள்ளே வச்சு மடித்து நல்லா மென்று ஒரு 5 நிமிஷத்துக்கு வர ஜூஸ் எல்லாம் நீங்கள் முழுங்குங்க. சக்கையை துப்பிடலாம். 2ஐயும் முழுங்கினா கூட ஒன்றும் தப்பு இல்லை, இன்னும் நல்லது தான். இதை வந்து 3 வேளைக்கு பண்ணிங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு குணமாயிடும். கொஞ்சம் நாள்பட்ட விஷயமா இருந்ததுன்னா, ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா 2 நாள் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இது குணமாயிடும். இதனால் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா இரண்டுமே இயற்கை பொருள், உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பொருள். அதனால் இதை வந்து மேஜிக்கலாக நீங்கள் பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது, இப்போ நம்ம டாபிக் முக்கியமானது, உடல் எடை குறையணும், தொப்பை குறையணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் டயட் இருக்க தேவையில்லை, எக்ஸசைஸ் பண்ண தேவையில்லை, வேறு எந்த வைத்தியமும் பண்ண தேவையில்லை. எல்லாமே உங்களுக்கு வேறு விதமான பாதிப்புகளை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த 2 வெத்தலை, ஒரு இஞ்சி துண்டு, இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை இல்லைன்னா 2 வேளை நீங்கள் தினம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, ஒரே வாரத்தில் இல்லை 2 வாரத்தில் உங்கள் எடை குறைஞ்சி உடல் கலகலன்னு வெயிட்டே இல்லாத மாதிரியான ஃபீலிங், உங்களுக்கு நல்ல சுவாசம், நல்ல இது, உடம்பே வந்து வேற மாதிரியான உடம்புக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரியான ஃபீலிங் வந்து கிடைக்கும். இதை வந்து பயன்படுத்தி பாருங்க. வெத்தலையில் இஞ்சியை வச்சு நல்லா மென்று அதனோட சாரை வந்து முழுங்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னா துப்பிட்டு நீங்கள் வாய் கொப்பிச்சுங்க. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை. இது ஏன் மேஜிக்கல் விஷயம் பண்ணுதுன்னா, இஞ்சிக்கு கெட்ட கொழுப்பை கரைக்கும் தன்மை இருக்கிறது. அதை வந்து நம்ம இப்படி பச்சையாக கடிச்சு சாப்பிடும்போது 100% வீரியமாக அதனுடைய முழு பலன் கிடைக்குது. அதோட இந்த வெத்தலை சேரும்போது வெத்தலையோடைய குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஞ்சியினுடைய செயல்பாடை அது இன்னும் 100 மடங்கு வீரியமாக்கும். அந்த கெட்ட கொழுப்பை கரைக்கிற வேலை செய்யுது இல்லையா அந்த இஞ்சி, அந்த வேலையை 100 மடங்கு வீரியமாக்கி உடல்ல அதுக்கு எதிர்ப்பான விஷயங்கள் எது இருந்தாலும் அதை அமுக்கி சாகடிச்சிட்டு இதை பவர்ஃபுல்லா செய்யக்கூடிய வேலை. இஞ்சிக்கு அவ்வளோ தூரம் உற்ற நண்பனாக இருந்து வெத்தலை சாப்பிடுவதே ஒரு உடல் எடை குறைப்பதற்கான ஒரு வழினா கூட, இது வந்து இதை தூண்டி விடக்கூடிய 10 மடங்கு 100 மடங்கு தூண்டி விடக்கூடிய விஷயத்தை வெத்தலை சேர்ந்து செய்யும்போது 100% எஃபெக்டிவாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். உங்கள் நுரையீரல் ஃப்ரீ ஆகும், உடம்பு ஃபுல்லாக கலகலாகும், எல்லா என்சைம்ஸும் கரெக்டாக சுரக்கும், நியூரோ கெமிக்கல் சரியாக சுரக்கும், உடல் எடை கொழுப்பு எல்லாம் குறையும். 1 வாரம் 10 நாள் 2 வாரத்திலே மிகப்பெரிய ரிசல்ட் தெரியும்.
இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் எல்லாரையும் போய் சென்றடையணும்னு நான் விருப்பப்படுறேன். நீங்கள் ஆல்ரெடி இதை பயன்படுத்துகிறவராக இருந்தால் உங்களுக்கு என்ன பலன்கள் ஏற்பட்டிருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் பயன்படும். அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. AJH.